டயபெட்டிஸ் பர் சர்ச்சான்ற ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸ்க்கு தான் இது யசோபூமி டெல்லியில நடந்துட்டு இருக்கு. நம்ம கூட இப்ப டாக்டர் சண்முகவேலு இருக்காரு திருச்சியில இருந்து. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். நம்ம क्वेश्चंसக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் உங்களால கொடுக்க முடியுமா? டாக்டர் சண்முகவேலு, நான் தமிழ்நாடு திருச்சியில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மருத்துவராக பணிபுரிந்து வருகின்றேன். ஐ எம் எ ஸ்பெஷலிஸ்ட் இன் இன்டர்னல் மெடிசன். டெஃபினெட்லி. சோ உங்களோட முதல் கேள்வியானது ப்ரீ டயபெட்டிஸ் என்று நம்ம சொல்றோம் இல்லையா, அது பத்தி எப்படி மக்கள் தெரிஞ்சு கொள்ளலாம்? நீரிழிவு நோய்க்கு முந்தைய பருவம், அதுதான் ப்ரீ டயபெட்டிஸ் என்பது பெயர். நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பொதுவாக கண் பாதிப்பு, இருதய கோளாறு, நரம்பு பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, இந்த விதமான பாதிப்புகள் வரலாம். இந்த நிலை ஒருவருக்கு நீரிழிவு நோய் கண்டறிந்த பின்புதான் வரணும்ன்ற அவசியம் இல்லை. நீரிழிவு நோய் வருவதற்கு முந்தைய பருவத்திலே வரலாம். இந்த நீரிழிவு நோய் வருவதற்கு முந்தைய பருவத்திலே நாம் தக்க நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்தோம் என்றால் நீரிழிவு நோய் வரும் வாய்ப்பினையும் தவிர்க்கலாம். அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளையும் வராமல் தடுக்கலாம். உதாரணமாக, எடை அதிகமாக இருப்பவர்கள், நீரிழிவு நோய் குடும்பத்தில் பிறந்தவர்கள், இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பவர்களுக்கு, அடுத்து கொழுப்பு அதிகமாக இருப்பவர்களுக்கு இந்த மாதிரியான நீரிழிவு நோய் வருவதற்கு முந்தைய பருவம் வரலாம். இதை நாம் ரத்தத்தில் சர்க்கரை எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு தெரியும். பொதுவாக வெறும் வயிற்றில் 100 மில்லிகிராமுக்கு குறைவாக இருந்தால் அதை நம்ம நார்மல்னு சொல்கிறோம். 126 மில்லிகிராமுக்கு மேலே போனால் அதில் சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொல்கிறோம். 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரங்கள் கழித்து 200க்கு மேலே போனால் சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம். 140க்கு கீழே இருந்தாக்க அது நார்மல்னு சொல்கிறோம். இந்த நிலையில் மாறுபட்டால் அது நீரிழிவு நோய் வரும் வாய்ப்பு உண்டு. அதுதான் நீரிழிவு நோய் வருவதற்கு முந்தைய பருவம்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக வெறுமைத்தில் 100லேருந்து 125 இருந்தாலோ அல்லது 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரம் கழித்து 141லேருந்து 199 இருந்தால் இதை நாம் ப்ரீ டயபெட்டிஸ் அல்லது நீரிழிவு நோய் வருவதற்கு முந்தைய பருவம் என்று கூறுகிறோம். ரொம்பவே சரி டாக்டர். இது வேர்ல்ட் டயபெட்டிஸ் மந்த்ன்றதுனால நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் உங்களால சொல்ல முடியுமா? எஸ், நம்மளுக்கு நீரிழிவு நோய் வரும் வாய்ப்பு குறைக்க வேண்டும். அதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம் என்றால், அழுத்தமான அன்றாட உடற்பயிற்சி, அளவான உணவு, அழுத்தமில்லா மனநிலை, அணுகாத நீரிழிவு நோய். வணக்கம். நன்றி. வணக்கம்.